அனைத்து மாணவ பெருமக்களுக்கும் வணக்கங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஐஸ்வர்யா அகாடமியினுடைய டீச்சிங் ஸ்டாஃப் சுந்தரராஜன். இன்னைக்கு நடத்த போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் நிறைய ஜிகே பாட்டு இருக்குது. அந்த ஜிகே பாட்டில் டிஎன்பிசி யூனிட் நம்பர் 6 பார்க்க போகிற டாபிக் தான் தமிழக பண்பாட்டு மரபுகள். இது ஹெட்டிங் டாபிக். இந்த ஹெட்டிங் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா சப் டாப்பிக்காக ஒரு டாபிக் இருக்குது. தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுடைய பரிணாம வளர்ச்சி. ஒரு கட்சி யாரால் உருவாக்கப்படுது, அதனுடைய பரிணாமம் என்ன, அதனுடைய வளர்ச்சி என்ன பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளின் பரிணாம வளர்ச்சி. ஒரு பெரிய வரலாறு இருக்கு. கவனிங்க, மெட்ராஸ் மாகாணத்துல காங்கிரஸ் அமைச்சரவை, அந்த டாபிக் நாம் பார்க்க போறோம். மெட்ராஸ் மாகாணத்துல 1920 பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தேர்தல் நடைபெறுது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடாது. அந்த தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெறுறாங்க. நீதி கட்சி தமிழகத்தை, குறிப்பா மெட்ராஸ் மாகாணத்தை 13 ஆண்டுகளுக்கு ஆட்சி பண்றாங்க. நீதி கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக சரிவுக்குள்ளாகும் பொழுது காங்கிரஸ் கட்சி 1937 மெட்ராஸ் மாகாணத்துல சி ராஜாஜி அவர்கள் தலைமையில ஆட்சி அமைக்குது. அதை பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ராஜாஜி அவருடைய ஊர் தொரப்பள்ளி. 1937 ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்துல அவர் பிறந்த ஊர் தான் தொரப்பள்ளி. அந்த ராஜாஜி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில நீண்ட காலமாக பயணிக்கிறாரு. காந்தியை ஒரு குருவா ஏற்றுக்கொள்றாருங்க. அந்த ராஜாஜியினுடைய ஆட்சி காலம் மெட்ராஸ் மாகாணத்துல கிபி 1937 முதல் 1939. ராஜாஜி ஒரு முற்போக்கு கொள்கை கொண்டவர். இதுல சமூக பொருளாதாரத்துல அவருடைய ஆட்சி காலத்துல இந்த 2 வருஷம் ஆட்சி பண்ணிருப்பாருங்க. இந்த டூரேஷன்ல அதுல ராஜாஜியினுடைய முக்கியமான திட்டங்கள், அவருடைய ஆளுமைகள் பார்க்க போறோம். சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள்ல ராஜாஜி ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. நெக்ஸ்ட், கிபி 1937 அக்டோபர் 1 சேலம் மாவட்டத்துல மதுவிலக்கு அறிமுகப்படுத்தினாருங்க. இந்த மதுவிலக்கு கொள்கையானது ஆசியாவிலே முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட், மதுவிலக்கு அறிமுகம் செய்தால் அரசுக்கு வருவாய் குறையும். அப்ப ராஜாஜி என்ன பண்றாருன்னா, இந்தியாவிலே முதன்முறையாக மெட்ராஸ் மாகாணத்துல விற்பனை வரி விதிக்கிறாருங்க. சேல்ஸ் டாக்ஸ் விதிக்கிறாருங்க. நிர்வாகம் பண்ணணும், அரசுக்கு வருமானம் முக்கியம். அதை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்றாருங்க ராஜாஜி. நெக்ஸ்ட், ராஜாஜி ஆட்சி பண்ணும் பொழுது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், மற்ற சமூக மக்கள் வாழக்கூடிய ஆலயத்துல பிரவேசிக்க முடியாது, உள்ள போக முடியாதுன்னு பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. இப்ப ராஜாஜி என்ன பண்றாருங்க, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஆலய பிரவேச சட்டத்தை நிறைவேற்றுறாருங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அங்கீகாரம் தராரு ராஜாஜி. நெக்ஸ்ட், இந்தி கட்டாயம் என்ற சட்டத்தை 1938 ராஜாஜி தீவிரமா போடுறாருங்க. போடும்பொழுதுதான் 1938 காலத்துல மெட்ராஸ் மாகாணம் முழுவதும் சட்டத்திற்கு எதிராக பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுது. நெக்ஸ்ட் பாருங்க, ராஜாஜி ஒரு முக்கியமான ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா விவசாய கடன் நிவாரண சட்டம் போடுறாருங்க ராஜாஜி. அப்ப ஏன் போடுறாரு அப்படின்னா, விவசாயிகளின் கடன் சுமையை குறைப்பதற்கு, விவசாயிகள் கடன் பிரச்சனை மீண்டு வருவதற்கு என்ன பண்றாருங்க, சட்டத்தை போடுறாருங்க ராஜாஜி. நெக்ஸ்ட், ராஜாஜி கல்வி சீர்திருத்தம் மூலமாக ஒரு ஸ்கீம் லான்ச் பண்றாரு. என்ன ஸ்கீம்னா, வார்தா கல்வி திட்டம். வார்தா கல்வி திட்டம் கொண்டு வந்தது யாருன்னா காந்தி அவர்கள். அதை பின்பற்றி ராஜாஜி என்ன பண்றாருன்னா, மெட்ராஸ் மாகாணத்துல இந்த வார்தா கல்வியை அறிமுகம் செய்யறாரு. கிபி 1938 ராஜாஜி தமிழ் வழி கல்வியை மெட்ராஸ் மாகாணத்துக்கு அறிமுகம் பண்றாருங்க. தமிழ் தாய்மொழி இல்லையா, அதுக்கு முக்கியம் தர்றாரு ராஜாஜி. அடுத்து கிபி 1939 ராஜாஜி 2ஆம் உலகப் போர் தீவிரமடையுது. உலக வரலாற்றுல தீவிரமடையுது. அந்த தீவிரமடையும் பொழுது காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுக்கும், கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 8 மாகாணங்கள் ஆட்சி பண்றாங்க. மெட்ராஸ் மாகாணத்தை சேர்த்து ஆட்சி பண்ணும் பொழுது இந்த 2ஆம் உலகப் போர் உலகம் முழுவதும் தீவிரமடையும் பொழுது ஆங்கில ஏகாதிபத்திய நிர்வாகம் என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவில் உள்ள முக்கிய தலைவர்களை, முதலமைச்சர்களை, காங்கிரசினுடைய முன்னோடிகளை கலந்து ஆலோசிக்காமல் இந்திய வீரர்களை இந்த போர்ல ஈடுபடுத்துறாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக என்ன பண்றாருன்னா, காங்கிரஸ் கட்சி என்ன பண்றாருங்க,
இந்தியாவில் 8 மாகாணங்கள்ல தனது பதவியை ராஜினாமா பண்றாங்க. இந்த ராஜினாமா செய்யும் பொழுது மெட்ராஸ் மாகாணத்தில் ராஜினாமா செய்தவர் யாருன்னா சி ராஜாஜி. புரியுதுங்களா? அவரு இந்த 2ஆம் உலக போர்ல இந்திய சிப்பாய்களை ஈடுபடுத்தியதால் 1939 அக்டோபர் மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்யறாரு ராஜாஜி. ராஜாஜி அவருடைய ஆட்சி காலமே குறுகிய காலம்தான். அப்ப மெட்ராஸ் மாகாணத்துல காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் யாருன்னா ராஜாஜி. இவருக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கு. ராஜாஜி காங்கிரஸ் கட்சியில இந்திய அரசியல் கட்சிகளை ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை யாருன்னா சி ராஜாஜி அவர்கள். ராஜாஜி அவர்கள் நம்ம இந்தியாவுல மேற்கு வங்கத்தினுடைய கவர்னராக பணிபுரிஞ்சிருக்காரு. இவரை பத்தி பல்வேறு சிறப்புகள் இருக்கு. மேற்கு வங்காளத்தினுடைய கவர்னராக பணிபுரிஞ்சிருக்காரு. இவருக்கு இன்னொரு சிறப்புனா ராஜாஜி சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல். ராஜாஜி அவர்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல். கவர்னர் ஜெனரல் ராஜாஜி. நம்ம டிஎன்பிசி ஜிகே பார்ட்ல யூனிட் நம்பர் 6ல ராஜாஜி பத்தி ஒரு பார்ட் வீடியோ பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த ஒரு தலைவர்களில் ஒரு முக்கியமான டாபிக் நாம் பார்க்கலாம். நன்றிங்க.